புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தாவேகா தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்களுடைய முதலமைச்சருக்கான சிறப்பு பணி அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்றவரை அதிகாரப்பூர்வமாக நியமித்திருக்காங்க. யார் இந்த ஜோதிடர் ராதன் பண்டிட்? அப்படி இவர் என்னதான் செய்திருக்கின்றார்? இவருக்கும் விஜய்க்கும் பழக்கம் ஏற்பட்டது எப்படி? இவருடைய பின்னணி என்ன அப்படின்னுட்டு இதுவரை இவரை பற்றி பலரும் அறியாத உண்மைகளையும் அதிர்ச்சி தகவல்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றதற்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் பிறந்தவர்தான் இந்த ஜோதிடர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடம், எண்கணிதம் மற்றும் தியானம் ஆகியவற்றில் அனுபவம் பெற்றவர். தன்னுடைய இளமை காலத்தில் ஒரு கிரிக்கெட் வீரராக விளங்கி இருக்கின்றார் இந்த ஜோதிடர் அவர்கள். 1989ஆம் ஆண்டிலிருந்தே ஜெயலலிதா, தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடன் தொடர்ந்து பயணித்து வருகின்றார். 1989ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆவார் அப்படின்ட்டு கணித்து, ஜோதிடம் கணித்து சொன்னதே இந்த ரிக்கி ராதன் பண்டிட் அவர்கள்தான். அதே போல 1991இல் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் ஆனார். அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைவார் என்றும் சிறைக்கு செல்ல நேரிடும் என்றும் கணித்து சொல்லியிருந்தார். இந்த ஜோதிடர் சொன்னதை போலவே அப்படியே நடந்ததால தனிப்பட்ட ஜோதிடராக ஆலோசனைகளை கேட்க தொடங்கியிருக்கின்றார் ஜெயலலிதா அவர்கள். அதிமுகவுடைய வேட்பாளர் அறிவிப்பு முதல் வழக்குகள், அதாவது ஜெயலலிதாவிற்கு எதிரான வழக்குகள் வரை இந்த ஜோதிடரின் ஆலோசனைப்படியே அப்படியே ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்கின்றார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படி பல ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரிய ஜோதிடர்களில் ஒருவராக இருந்தவர்தான் இந்த ஜோதிடர் ரிக்கி ராதன் அவர்கள். இவர் கணித்த முக்கியமான ஒரு கணிப்பு திடீரென்று தவறானதை தொடர்ந்து ஜெயலலிதாவிற்கும் இந்த ரிக்கி ராதன் பண்டிட்டுக்கும் இடையேயான உறவில் மிக பெரும் விரிசல் ஏற்பட்டது. அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை கிடைக்காது என்று இந்த ஜோதிடர் உறுதியளித்திருந்தார். ஆனால் 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தீர்ப்பு வெளியான பிறகு சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஜெயலலிதா. இந்த நிகழ்வு ஜோதிடருக்கும் ஜெயலலிதாவிற்கும் இடையே மிக பெரும் பிரிவை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜெயலலிதா இந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெறுவதை அப்போதே நிறுத்தி கொண்டாங்க. அதன் பிறகு இந்த ஜோதிடர் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில்தான் வெற்றிவேல் தன்னை ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டார். வட இந்திய துணியை கொண்ட ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்ட்டு தன்னுடைய பெயரையும் அப்போதுதான் மாற்றி இருக்கின்றார். அதாவது இவருடைய உண்மையான பெயர் வெற்றிவேல் அப்படின்றது மட்டும்தான். அதன் பின்புதான் ராதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்ட்டு இவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதன் பின்பு புலம்பெயர் இந்தியர்களிடையேயும் தன்னுடைய புகழை விரிவுபடுத்த முயன்றார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் பிறந்த தமிழராகவும் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு வைத்திருப்பவராகவும் இருந்தாலும் சிங்கப்பூரிலும் அதன் பிறகு டெல்லியிலும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டிருக்கின்றார். ஜோதிட ரீதியான காரணங்களுக்காகவும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெறுவதற்காகவுமே இந்த மாற்றத்தை அவர் செய்திருக்கின்றார். அதாவது பெயர் மாற்றம் உட்பட பல விஷயங்கள், வெளிநாட்டிற்கு சென்றது, இது போன்ற விஷயங்களை ஒரு பெரிய அங்கீகாரம் தனக்கு ஜோதிட ரீதியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக செய்திருக்கின்றார். டெல்லியில் இருந்து அதன் பிறகு திரும்பிய அவர் ஒரு இடைத்தரகர் மூலமாகத்தான் விஜயின் அரசியல் வட்டாரத்திற்குள்ளார நுழைந்திருக்கின்றார்.
விஜயின் வளர்ந்து வரும் அரசியல் கட்டமைப்புல அவருடைய செல்வாக்கு விரைவிலேயே வெளிப்பட்டது. அதாவது விஜய் வி என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு தொகுதியில போட்டியிட வேண்டும் அப்படின்னுட்டு இந்த பண்டிட் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவலை தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி நிறுவனமும் அப்போது வெளியிட்டிருந்தது. தேர்தல் சமயத்துல விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் சாதகமான அரசியல் எழுச்சி ஏற்படும் அப்படின்னுட்டு பல வீடியோக்கள்ல இந்த ஜோதிடர் அவர்கள் சொல்லியிருந்தார். தமிழக அரசியல்ல ஜோதிடம் மற்றும் எண் கணிதத்துடன் ஒரு சிக்கலான உறவு நீண்ட காலமாகவே இருந்துட்டு வருது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தனிப்பட்ட முறையில ஜோதிடர்களை ஆலோசிப்பது வழக்கமான ஒன்றுதான். மிக மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை விஜய் ஆரம்பித்த உடனேயே அவருக்கு நெருக்கமாக மாறினார் இந்த ஜோதிடர் அவர்கள். அதன் பிறகு இந்த ஜோதிடர் சொல்றபடி தான் அனைத்தையும் செய்திருக்கின்றார். விஜயின் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு தேதியை குறித்து கொடுத்ததும் இந்த ஜோதிடர் தான். தாவேகாவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் இவருடைய ஆலோசனைப்படியே அப்படியே நடத்தி இருக்கின்றார் விஜயும். இப்படி தன்னுடைய கட்சிக்கும் தனக்கும் ஆதரவாக இருந்து வந்த இந்த ஜோதிடர் அவர்களை சமீபத்தில் தான் தாவேகாவுடைய மாநில செய்தி தொடர்பாளராகவும் விஜய் அவர்கள் நியமித்திருந்தார். இந்த நிலையில தான் யாருமே எதிர்பாராத வகையில் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாகவும் இந்த ஜோதிடர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஜோதிடர் அவர்களுக்கு இந்த முக்கியமான பொறுப்பு பதவி வழங்கப்பட்டதற்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு. அதாவது விஜய் பொதுவாகவே அமைதியாகத்தான் இருப்பாராம். யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பி ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாராம். ஆனால் நம்பிக்கை வைத்துட்டா அவர்கள் சொல்வதை அப்படியே அச்சு பிசகாமல் செய்து முடித்து விடுவாராம் விஜய். சினிமாவில் கூட கதைகளை விஜய் ஓகே செய்வது தாமதமாகுமா. ஆனால் ஒரு கதையை தேர்வு செய்துட்டா இயக்குனர் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை முழு மூச்சாக செய்து கொடுத்து விடுவாராம் விஜய். இயக்குனரின் பணிகளில் ஒருபோதும் தலையிட மாட்டாராம். அதே பாணியில தான் ஜோதிடர் இந்த வெற்றி வேலையும் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றி வேலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படியே செயல்பட்டும் வந்திருக்கின்றார். விஜயினுடைய அரசியல் நகர்வு ஒவ்வொன்றையும் அவருடைய சொல்படிதான் செய்திருக்கின்றார். கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்த துயரத்தின் போது விஜய் மிகவும் மனம் கலங்கி போயிருந்தார். அப்போதும் கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போய்விட்டது, கலங்காமல் தொடர்ந்து செயல்படுங்கள் என ஜோதிட ரீதியாக அறிவுரையும் வழங்கியிருக்கின்றார் இந்த ஜோதிடர். அதன் பிறகு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது கூட மே 14ஆம் தேதிக்குள் நீங்கள் முதல்வராக பதவியேற்றுதான் ஆக வேண்டும். அப்படி மே 14ஆம் தேதிக்குள் பதவியேற்காமல் போனால் மிகவும் கடினம். அதற்கு பிறகு அந்த பதவியே கிடைக்காமல் போய்விடும் எனவும் அட்வைஸ் செய்திருக்கின்றார் இந்த ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் அவர்கள். அதனால தான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் எதிரியாகவே இருந்தாலும் சரி, ஆதரவு கேட்டு முதல்வராகிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே விஜய் செயல்பட்டிருக்கின்றார் அப்படின்றதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும்.